ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அரிசி வச்சு நான் பண்ணுறேன். இது ஓணத்துக்கெல்லாம் சத்தியக்கெல்லாம் சர்வ் பண்ணுற ஒரு பாயசம் ரெசிபி தான். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான்: பால், நெய், பச்சரிசி, சுகர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பச்சரிசியை இப்படி முழுசாக இருக்குது இல்லையா, அதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது. ஒரு அரிசியை ஹாஃபாக உடைக்கிறது மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி. இப்போ அரிசியை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு, கொஞ்சம் பேன் கொஞ்சம் அடியில் கனமாக இருக்கிற பேனாக இருந்துச்சுன்னா நல்லது, இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாயசத்துக்கு நம்ம நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஈவன் ஏலக்காய் கூட நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நெய் சூடான உடனே இதில் நம்ம 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியான ரேஷியோ போதும்னா நீங்கள் கம்மியான ரேஷியோவில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணணும் தேவையில்லை, இவ்வளோ போதும். ஸோ இந்த பால் இனி பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாயில் ஆகிடுச்சிது. இந்த டைமில் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரணும். அந்த பால் ஓரளவுக்கு வற்றி வரணும். ரொம்பவும் வற்றணும் தேவையில்லை, ஓரளவுக்கு வற்றட்டும். வற்றினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பச்சரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஓரளவுக்கு திக்காக இருக்குது, ரொம்பவும் திக்காகலை, ஓரளவுக்கு தான் திக்காக இருக்குது. இந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பச்சரிசியை இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனி இந்த பாலில் இருந்தே அந்த அரிசி நல்லா குக் ஆகணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நீங்கள் அடியில் நல்ல கனமான பாத்திரம் தான் எடுத்துருக்குறீங்கன்னா நீங்கள் எப்போவுமே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும் தேவையில்லை. ரொம்ப லைட்டான பாத்திரம்னா அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வரணும். ஏன்னா அந்த பால் நல்லா வற்றி வரணும், ப்ளஸ் அந்த அரிசியும் வெந்து வரணும். ஸோ அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா வற்றி வர்றதுக்கு நல்ல டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் வெந்துடுச்சுது, பாலும் ஓரளவுக்கு திக்காகிடுச்சுது. பாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் இல்லாட்டி பிங்கிஷ் கலரில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு நான் 2 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாயசத்தை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பாயசம் ஓணத்துக்கெல்லாம் இந்த போலி கூட சர்வ் பண்ணுவாங்க. இல்லாட்டினா நீங்கள் பேபி பனானா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே இல்லாட்டினா கூட நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த பாயசத்தை நீங்கள் சூடாக தான் சாப்பிட்ணுன்னு கூட இல்லை, ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்டா கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பாயசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிலேயே அரிசி நல்லா குக் ஆகி நல்ல ஒரு ஸ்வீட்டாக, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். பாலும் நல்லா திக்காக இருக்கும் இல்லையா. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓணத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக கூட அந்த பாயசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.